வெல்கம் டு நைஸ் ட்ரை சேனல். இன்னைக்கு தனியா பொடி பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் டைப்பில் செய்ய போகிறோம். ஒரு 70 இயர்ஸ் முன்னாடிலாம் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாங்களோ அதே தான் நான் எந்த வேல்யூ ஆடுமே நான் பண்ணலை. இந்த தனியா பொடியை சாப்பிட்றதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிபி இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் வரும், ஹார்ட்டுக்கு நல்லது, போனுக்கு நல்லது. இதை பொடியை மசாலா பொடி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிறது இல்லாமல் இதை எப்படி நல்லா கன்சியூம் பண்ணலான்றது இந்த பொடியை செஞ்சு பார்த்துக்கலாம். இந்த தனியா பொடி இட்லிக்கு தோசைக்கு நல்லா மேட்ச் ஆகும். டெய்லியே ஒரு இட்லிக்கு ஒரு தோசைக்கு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை சாதத்தோட கலந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். அப்போது பொரியல் இல்லை ஒரு கூட்டு வச்சுக்கிட்டாலே போதும், நல்ல ஒரு மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ பார்க்கலாமா? தவா இப்போ ஹீட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுப்போம். உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கரெக்டாக செவந்துடுச்சு, எடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். இதுக்கு ஆயில் விட தேவையில்லை, சும்மாவே வறுத்துக்கலாம். அது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுப்போம். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை வறுத்துக்கலாம். இந்த ஹீட்லயே புளி 3 இன்ச்சஸ் போட்டுடலாம். மிளகாவும் இந்த ஹீட்ல போட்டுடலாம். இப்போ இது ஆறட்டும், நம்ம பொடி பண்ணிடலாம். சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணணும். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா அரைச்சிக்கலாம், அப்பதான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. காரம், சால்ட்டு, புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸாக்டா வரும். நீங்களும் இந்த பொடியை செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.